வணக்கம். நாம எல்லாருமே சிபில் ஸ்கோர்னு ஒரு வார்த்தையை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுனா என்ன, அது ஏன் அவ்வளோ முக்கியம்னு சரியா தெரியுமா? வாங்க இன்னைக்கு அந்த மர்மம் என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம். அந்த லேட்டஸ்ட் ஃபோன் இல்லனா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இல்ல ஒரு சின்ன ட்ரிப் இப்போலாம் பை நவ் பே லேட்டர் மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதால எல்லாமே ரொம்ப சுலபமா நம்ம கைக்கு கிடைக்கிற மாதிரி தோணுது இல்லையா? ஆனா உங்க ஆசைக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரே ஒரு நம்பர் ஒரு தடையா நிக்கலான்னு சொன்னா நம்புவீங்களா? கரெக்டா தேவைப்படுற ஒரு நேரத்துல அது உங்க பிளானையே கெடுத்துறலாம். அந்த மர்மமான நம்பர் வேற எதுவும் இல்ல, உங்க சிபில் ஸ்கோர் தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க ஃபினான்ஷியல் மார்க் ஷீட் மாதிரி. நீங்க வாங்கின கடனை எவ்ளோ பொறுப்பா திருப்பி கட்டுறீங்கன்னு காட்டுற ஒரு ரிப்போர்ட் கார்டு. சரி, அப்போ சிபில் ஸ்கோர்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இது 300ல இருந்து 900 வரைக்கும் இருக்கிற ஒரு 3 டிஜிட் நம்பர். ஸ்கூல்ல மார்க் வாங்குற மாதிரி தான். உங்க ஸ்கோர் அதிகமா இருந்தா நீங்க ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். அதாவது பேங்க்ஸுக்கும் மத்த கடன் கொடுக்கறவங்களுக்கும் நீங்க பணத்தை எவ்வளவு நல்லா ஹேண்டில் பண்றீங்கன்னு இது தெளிவா காட்டிடும். இந்த ஸ்கோர் சும்மாவே வந்துராது. இந்தியால டிரான்ஸ் யூனியன் சிபில் மாதிரி அதிகாரப்பூர்வமான நிறுவனங்கள் இருக்கு. அவங்க தான் உங்க பண பழக்க வழக்கங்கள், நீங்க கட்டுற இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பயன்பாடுன்னு எல்லாத்தையும் கண்காணிச்சு இந்த ஸ்கோரை கணக்கிடுறாங்க. அப்போ உங்க ஸ்கோரை முடிவு பண்ற முக்கியமான காரணிகள் என்னென்னு பாப்போமா? இந்த ஆட்டத்தோட ரூல்ஸை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. இதுல முதல் மற்றும் மிக முக்கியமான காரணி உங்க பேமெண்ட் ஹிஸ்டரி. உங்க இஎம்ஐயோ கிரெடிட் கார்டு பில்லோ ஒரே ஒரு நாள் லேட்டா கட்டுனா கூட அது உங்க ரிப்போர்ட்ல ஒரு கரும்புள்ளி மாதிரி பதிவாகி உங்க ஸ்கோரை நேரடியா பாதிக்கும். அவ்வளோ முக்கியம் இது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்க சிபில் ரிப்போர்ட் கடைசி 36 மாசமா மாசம் நீங்க எப்படி பே பண்ணிருக்கீங்கன்னு இப்படிதான் கண்காணிக்கும். ஒரு பேமெண்ட் தவறுனா கூட அது இங்க கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகிரும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் கடன் பயன்பாட்டு விகிதம், அதாவது கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ. இது என்னன்னா, உங்க கிரெடிட் கார்டுல ₹1,00,000 லிமிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நீங்க எவ்வளோ சதவீதத்தை யூஸ் பண்றீங்கிறது தான் இது. ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க பண நெருக்கடியில இருக்கீங்கன்னு கடன் கொடுக்கறவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு காரணியோட தாக்கம் எவ்ளோ பெருசுன்னு பாத்தீங்கன்னா, உங்க மொத்த ஸ்கோர்ல சுமார் 30%, ஆமா 3ல 1 பங்கு இந்த கடன் பயன்பாட்டு விகிதத்தை மட்டுமே சார்ந்து இருக்கு. ஏன்னா அதிக பயன்பாட்ட அவங்க ஒரு நிதி நெருக்கடியோட அறிகுறியா பாக்குறாங்க. சோ இது எவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்க கடன் கணக்குகளோட வயசு. ஒரு கிரெடிட் கார்டை 10 வருஷமா பொறுப்பா யூஸ் பண்ணி கரெக்டா பில் கட்டிட்டு வந்தீங்கன்னா அது நீங்க நம்பகமானவர்னு காட்டும். அதே மாதிரி கடன் கலவை, வீட்டு கடன் மாதிரி பாதுகாப்பான கடன்களும் கிரெடிட் கார்டு மாதிரி பாதுகாப்பு இல்லாத கடன்களும் கலந்து ஒரு நல்ல காம்பினேஷன்ல நீங்க நிர்வகிச்சா அதுவும் ஒரு பாசிட்டிவ் சைன் தான். கடைசி காரணி கடன் விசாரணைகள். இது ஒன்றும் இல்ல, நீங்க ஒரு புது லோனுக்கோ கிரெடிட் கார்டுக்கோ அப்ளை பண்ணும்போது பேங்க் உங்க சிபில் ரிப்போர்ட்டை செக் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் இந்த விசாரணை. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். மென்மையான விசாரணை, அதாவது சாஃப்ட் என்கொயரின்னு ஒன்னு இருக்கு. அது என்னன்னா, நீங்களே உங்க ஸ்கோரை செக் பண்றது. இதனால உங்க ஸ்கோருக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் பார்க்கலாம். ஆனா கடினமான விசாரணை, அதாவது ஹார்ட் என்கொயரிங்கிறது பேங்க் உங்க லோன் அப்ளிகேஷனுக்காக செக் பண்றது. இது உங்க ஸ்கோரை கொஞ்சமா குறைக்கலாம். அதனால தான் அடிக்கடி கடனுக்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த 300லிருந்து 900 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு பாப்போம். உங்க ஸ்கோர் எந்த நிலைமையில இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க இது உதவும். பொதுவா 750க்கு மேல இருந்தா அது மிகச் சிறந்தது, அதாவது எக்ஸலண்ட்னு அர்த்தம். உங்க லோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஈஸியா அப்ரூவ் ஆயிடும். 625ல இருந்து 750க்குள்ள இருந்தா அது நல்லது. ஆனா 625க்கு கீழே போச்சுன்னா அதுதான் சிக்கல். பேங்க் உங்க அப்ளிகேஷனை நிராகரிக்கலாம், இல்லனா அதிக வட்டி போட்டு கடன் தரலாம். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான கவலை, ஸ்கோரை செக் பண்ணா உடனே லோனுக்காக கால்ஸ் வருமேங்கிறது தான். உங்க பிரைவசியை பாதுகாத்துக்கிட்டு எப்படி உங்க ஸ்கோரை பாதுகாப்பா செக் பண்றதுன்னு இப்ப பாப்போம். இந்த ஒப்பீட்டு அட்டவணையை பாருங்க. அதிகாரப்பூர்வ சிஐபிஎல் வெப்சைட்ல வருஷத்துக்கு ஒரு தடவை இலவசமா பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு அடிக்கடி பார்க்கணும், அதே சமயம் தேவையற்ற கால்ஸும் வரக்கூடாதுன்னா அரசாங்கத்தோட யுமாங் ஆப் அல்லது கூகுள் பே நல்ல ஆப்ஷன்னு பயனர்கள் சொல்றாங்க. உங்க தேவைக்கு எது சரியா வருமோ அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். சரி, இப்போ நாம ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். உங்க ஸ்கோரை எப்படி மேம்படுத்துறது, அதுக்கான உறுதியான செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை இப்ப பார்க்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான விதி இதுதான். உங்க கடன் வரம்புல 30%க்கும் கம்மியா பயன்படுத்துறத ஒரு தங்க விதியாவே வச்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும், உங்க ஸ்கோர்ல ஒரு பெரிய பாசிட்டிவ் தாக்கத்தை பார்க்கலாம். இந்த 5 ஸ்டெப்ஸை கவனமா ஃபாலோ பண்ணுங்க. 1. சரியான நேரத்துல பணம் கட்டுங்க. இதுதான் அடிப்படை. 2. உங்க ஸ்டேட்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு தொகையை கட்டிடுங்க. இதனால உங்க கடன் பயன்பாட்டு விகிதம் கம்மியா பதிவாகும்.
3 உங்க பேங்க் கிட்ட கடன் வரம்பு அதிகப்படுத்த கேளுங்க, ஆனா உங்க செலவை அதிகப்படுத்தாதீங்க. இது உங்க பயன்பாட்டு விகிதத்தை குறைக்கும். 4 உங்க பழைய கிரெடிட் கார்ட்ஸை மூடாதீங்க, அது உங்க கடன் வரலாற்றோட வயசை குறைச்சு ஸ்கோரை பாதிக்கலாம். கடைசியா 5 கொஞ்ச காலத்துக்கு அடிக்கடி கடனுக்கு அப்ளை பண்ணாதீங்க, ஒவ்வொரு ஹார்ட் என்கொயரியும் உங்க ஸ்கோரை கொஞ்சம் குறைக்கும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், பொறுமை அவசியம். உங்க ஸ்கோர் ஒரே ராத்திரியில மாறிடாது. இந்த நல்ல நிதி பழக்க வழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுமார் 6லேருந்து 12 மாசத்துக்குள்ள உங்க ஸ்கோர்ல ஒரு நல்ல நிலையான முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும். இந்த முழு விளக்கத்தோட முக்கிய சாராம்சம் இதுதான். உங்க கிரெடிட் ஸ்கோருங்கிறது வெறும் எண்களோட தொகுப்பு இல்ல. அது நிதி உலகத்துல உங்களுக்கான அடையாளம் மற்றும் நற்பெயர். இப்போ உங்களுக்கு விதிகள் எல்லாம் தெரியும். இந்த ஆட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு நீங்க தயாரா?